உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம். மக்களுக்கு இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை நம்முடைய தலைவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு நாம இன்னைக்கு தைரியமா மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மத்தவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டுத்தனமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர். நீங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் மக்களை சந்திச்சு நம்முடைய சாதனைகளை எடுத்து சொல்லுங்க. இளைஞரணியுடைய திராவிட மாடல் அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர் தூதுவர்களாக நீங்க மக்கள்கிட்ட போய் சேர வேண்டும். இன்னும் தேர்தலுக்கு சரியாக 60 நாட்கள் தான் இருக்குது. இந்த 60 நாட்களும் நீங்க ஒவ்வொருவரும் மக்களை சந்திச்சு நம்முடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஏன் மீண்டும் முதலமைச்சர் அமரணும்ன்ற பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளே பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொன்னார். அந்த வகையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறார். மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவங்களுக்கான திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா இன்னைக்கு சில பேர் மக்களை கண்டாலே தெரிச்சு ஓடுறாங்க. தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வந்து இப்ப கண்டதையும் வளரிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்பிமார்கள் உங்கள் சார்பா நான் சொல்றேன், எங்களுடைய உதயசூரியன் சின்னங்கிறது சும்மா ஏதோ செவுத்தில் எழுதுற சின்னம் கிடையாது. கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன். அண்ணா கண்டெடுத்த சின்னம் உதயசூரியன். கலைஞர் காட்டி காத்த சின்னம் உதயசூரியன். தலைவர் அவர்களால் வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சின்னம் நம்முடைய சின்னம் உதயசூரியன். உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் சின்னம் எங்களை விட்டு போகாது. ஆகவே அரசியல் அறிவே இல்லாத சில அட்டைகள் என்னதான் உளறினாலும் புலம்பினாலும் களத்தில் நின்று ஜெயிக்க போற கட்சி உதயசூரியன் சின்னம் தான், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான்.